இன்றைக்கி நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வந்து அறுவடை பண்ண வந்திருக்கோம். இது வந்து ரோஸ் செடியில் அதுவாக தானாக முளைச்ச கீரைங்க. இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்காக நாங்கள் அறுவடை பண்ண வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலை தலைஞ்சிருக்குன்னு. இது வந்து ஒரு கொடி மாதிரி போகுதுங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை. ரோஸ்க்கு பதிலாக இது பொன்னாங்கண்ணி கீரை தான் அதிக அளவில் வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நிறைய சின்ன வெங்காயம் போட்டு இறக்கும்போது நம்ம தேங்காய் துருவல்லாம் போட்டு ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு செம்ம பக்காவாக இருக்குங்க. இதில் நடுவில் வந்து ரோஸுக்கு நடுவில் முள்ளெல்லாம் இருக்குது, பார்த்து தான் கட் பண்ணணும். இதில் நாங்கள் நிறைய டைம் அறுவடை பண்ணியிருக்கோங்க. அதுவாக தலைஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கள் மாடியில் பார்த்திங்கன்னா கீரை விதை போட்டு நம்ம அறுவடை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தானாக எல்லா க்ரோ பேக்லேயுமே கீரை மட்டும் தானாக முளைச்சிருது. முக்கியமாக எங்கள் மாடி தோட்டத்தில் பருப்பு கீரையும் தானாக முளைக்குங்க. அந்த கீரையெல்லாம் கடையில் கூட விற்க மாட்டாங்க. ஆனால் அதனுடைய டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். சரி, இந்த செடி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, இதுவும் தானாக முளைச்சது தான். இது வந்து கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருக்குது. இது வேரோடு எடுத்து பிடுங்கி போடணும். முள்ளு குத்துமே. சரி, இதை கட் பண்ணுங்க. வேரோட பிடுங்கலான்னு பார்த்தா அந்த ரோஸோட முள்ளெல்லாம் பயங்கரமாக குத்துதுங்க. எவ்வளோ தான் கட் பண்ணி விட்டாலும் அது தானாக முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த கீரை. தண்ணி ஊற்றின பின்னாடி இதை ஆட்டி ஆட்டி வேறு ஆழமாக போயிருந்துச்சுன்னா பறிக்க முடியாது. பாருங்கள், காஞ்ச இலைகள்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுறணும். அப்போ தான் சூப்பராக தலையும். எவ்வளோ காஞ்ச தலை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோஸ்லேயே எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஒயிட் அண்டு பிங்க் கலரில் இது வந்து முளைக்கும். இங்கே ஒரு ரோஸ் மொட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. மொத்தம் 5 மொட்டு வச்சுருக்கு ஒரே செடியில். இப்போ வந்து எல்லா கீரையுமே நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இந்தளவுக்கு கீரை வந்து கிடச்சிருக்கு. இதுவே போதுமான கீரை தான். ஆனால் இன்னும் நிறைய க்ரோ பேக்கில் நிறைய கீரை இருக்குது. பன்னீர் ரோஸ் கூட பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கு அடியில் ஒரு 2 மொட்டு விட்டுருக்கு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்து தான் கட் பண்ணணும். கீழே 2 மொட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் கூட ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். இதுலேயுமே நிறைய மொட்டு விட்டுருக்கு. இன்றைக்கி இந்த அளவுக்கு கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதுலேயுமே கீரை இருக்குது பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை இந்த ரோஸ் பிளான்ட்டில் இதுலேயும் இருக்குது. நான் சொன்ன பருப்பிக்கீரை இது தாங்க. இது கடையில் கூட கிடைக்காது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே தானாக முளைச்ச கீரை தான். எங்களுக்கு கீரைக்கு வந்து பஞ்சமே இருக்காது. கீரை வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த க்ரோ பேக்லேயுமே சரி, இது க்ரோ பேக் இல்லை, இது ஒரு சாக்கு. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெய் மிளகாய் நட்டு வச்சோம். பார்த்தா நெய் மிளகாய் வளர்ச்சி இல்லை, பொன்னாங்கண்ணி கீரை தான் அதிக அளவில் தானாக முளைச்சிருக்கு. இந்த ரோஸோட நறுமணம் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ரோஸ் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை எங்களுக்கு நிறைய கிடைக்கும். தண்டு கீரையுமே தானாக முளைச்ச கீரை நிறையவே கிடைக்குங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி தண்டு கீரை பொரியல் பண்ணியிருந்தோம். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொய்யாப்பழம் பாருங்கள், காய்ச்சிருக்கு.
இந்த பின்னாடி கூட ஒரு கொய்யாப்பழம் இருக்குது. நிறைய கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் பாருங்கள் காய் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். செம்ம சின்னது. கொய்யாக்காய் வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த மரத்தில் டெய்லியுமே கிளி வருங்க கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு. பாருங்க கொய்யாப்பழம் சூப்பராக இருக்கு. நிறைய பழம் இருக்கு. நான் அங்கே ஒரு பழம் இருக்கு. இது இங்கே ஒரு கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள். வாஷ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நேற்று தான் நாங்கள் 1 கிலோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணோங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 1 கிலோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் நேற்று. இங்கே பாருங்கள் காய் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் நிறைய காய் இருக்குது மரத்தில். ஆனால் எங்களால் பறிக்க முடியல. இன்றைக்கி பொரியலுக்கு பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம்.